வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க பஞ்சு மிட்டாய் தமிழ் தம்பி பஞ்சு மிட்டாய் வாங்க தம்பி வாங்க பஞ்சு மிட்டாய் வாங்க தம்பி சுத்தமாக இருக்கும் சுகாதாரமாக இருக்கும் வாங்க தம்பி வாங்க பஞ்சு மிட்டாய் வாங்கம்மா வாங்க வாங்கக்கா. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குட்டியை மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்னடா பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சவுண்டு கேட்குது. என்னை போய் பார்த்தா இங்கே ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாய்ங்க. கலர் எதுவுமே போடாமல் பியூரான சர்க்கரை மட்டும் போட்டு நேச்சுரலான ஒரு பஞ்சு மிட்டாய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க என்ன இப்படி ஏதோ 2 வீலரில் பஞ்சு மிட்டாய்னு வந்து கத்துச்சின்னு பார்த்தா, அதிலே ஒரு மோட்டார் ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சிலிண்டரை வச்சுட்டு அப்புறம் சர்க்கரை போட்டால் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சிலிண்டர் சூடாயிட்டு அது ஏதோ பஞ்சு மிட்டாய் வரும்னு சொன்னாங்க. இது என்னடா இது புதுசாக இருக்கே, நம்ம என்றைக்கும் பார்த்தது இல்லையேன்னு பார்த்தா நான் எட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் அரிக்குட்டி வேற, மாமா நீ மட்டும் எட்டி பார்க்குறியா, அது எப்படின்னு எனக்கும் கொஞ்சம் காமிமா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா. ஏய் இருமா சரி விடுமா வாமான்னு நானும் தூக்கி காமிச்சாச்சு. நம்ம பிரணீதாவும் தம்பியும் வேற இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா பாப்பா அம்மா மட்டும் பாப்பாவை தூக்கிச்சு, என்னவும் கொஞ்சம் தூக்கி காட்டுப்பாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிரணீதா கேட்டதான் அவரும் சரி வாமா அப்படின்னு காட்டுறேன் அப்படின்னு தான் அவளுக்கு தூக்கி பார்த்த உடனே ஒரே மகிழ்ச்சியாக போயிடுச்சு. அப்புறம் இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து சிலிண்டரை பற்ற வச்சு அந்த இது கீழே வந்து ஹீட் ஆன உடனே அந்த மிஷின் வெளியே எதுவுமே போடலைங்க, சர்க்கரை மட்டும்தான் போட்டாங்க. அது பியூரான நல்ல சர்க்கரை போட்டாங்க. அந்த சர்க்கரை போட்டதும் அது பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மிட்டாய் அப்படியே சுழல ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் நம்மளுக்கு வேற அது எப்படா வரும் அந்த பஞ்சு மிட்டாயை எப்போ தான் நீங்கள் எடுத்து தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ரொம்ப நேரம் நம்மளை கையில் வச்சிருக்கிற மாதிரி தெரியல, நாமளே ஏறுங்கடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம தண்ணி பைப் இருக்குல்ல, தண்ணி பைப் மேலே ஏறி 2 பேரும் நின்றுட்டு 2 பேரும் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு வா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. சரி அது நாங்களும் ஆர்வத்தோடு அது எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம குட்டி தம்பி வேற எட்டி பார்த்தாப்புல, எட்டி பார்த்தாலையும் எட்டாமல் பார்த்தாலையும் அது வரப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நாங்களும் ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு சுற்றினார். என்னது வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம். அப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது பஞ்சு மிட்டாய் வர்றதுக்கு. ஆல்ரெடி அந்த இதை பற்ற வச்சு சுகர் கொஞ்சம் கொட்டி விட்டதால் அப்படியே அவ்வளோதான் ரவுண்ட் சுற்ற ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம 2 பிள்ளைங்களும் ஏறி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பஞ்சு மிட்டாய் வருதுன்னு நம்ம அரிக்குட்டி சொல்ல, நம்ம பிரிக்குட்டியே அரி ஆமாம் அங்கே பாரு அது பாட்டுக்கு பஞ்சு மிட்டாய் டான்ஸ் போட்டுனே வருது அப்படின்னு சொல்லி நம்ம பெரியக்குட்டி சொல்ல, அப்புறம் பார்த்தா ஒரு வழியாக பஞ்சு மிட்டாய் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்க அவங்க இது பண்ணுறதில்ல, அது பஞ்சு மிட்டாயே டான்ஸ் போட்டுன்னு வர மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா அப்படியே பஞ்சு அப்படியே சுருட்டு அழகாக இந்த ஒரு சக்கரை போட்டால் இந்த அளவு பஞ்சு மிட்டாய் வருமா அப்படிங்கிறத நாங்கள் என்றைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்களும் பேசிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்தா கிறிஸ்மஸ் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ட்ரீ, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அந்த அண்ணா சுற்றிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே, ரொம்ப அழகாக ஒரு செம்மவாக இருந்தது. ஓகே அம்மு யாருக்கு வேணும் இப்போ பஞ்சு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னதை நம்ம பெரியக்குட்டி வந்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் நம்ம அரிக்குட்டி அம்மா நீங்கள்லாம் வாங்குங்க நான் கடைசியாக வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அரிக்குட்டி மேலே நின்றவங்க அங்கே நின்றுட்டே இருந்தாங்க. நின்று என்னென்ன ஷேப் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு ஷேப்புனா, அடுத்து பாருங்கள் நம்ம குடம் மாதிரியே ஒரு ஷேப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த அண்ணா. கடைசியில் பார்த்தா தான் தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. அப்புறம் அப்படி இப்படின்னு சுற்றிட்டே இருந்ததும் இது பேர் எனக்கு வரமாட்டேங்குது. இது என்ன ஷேப்புன்னா இப்போ என்ன சொல்கிறது நான் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து ஒரு சாக்லேட் இருக்குது. அது ஒரு சாக்லேட்னால் அது ஒரு
கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சாஃப்டாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அது என்ன சாக்லேட்டுன்றது எனக்கும் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அடுத்து 2வது சுற்றிட்டு அடுத்து 3வதாக சுற்ற ஆரம்பிச்சிட்டார் அந்த அண்ணா. இது என்ன ஷேப்பு கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ரித்தீஷ் குட்டியும் வந்துட்டு என்னதான் பண்ணுறாங்க இங்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியாக வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கியாச்சு. அப்புறம் 2 பேருடைய பஞ்சு மிட்டாயும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அம்மு நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னானதுக்கு நோ 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 இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவள் பிடுங்கிட்டா. சரி எங்கே புள்ள இது விட்றா அப்படின்னு சொல்லி நாமளும் கொடுத்தாச்சு. அடுத்தது அம்மா அவள் தான் கொடுக்கல, நீயாவது கொஞ்சம் கொடுறா பிரணீதா அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் தம்பி வேற பார்த்துட்டே இருந்தான். அதனால் நாம் கொஞ்சம் பார்த்து டேஸ்ட்டு பண்ணலான்னு டேஸ்ட்டு பண்ணுறதுக்குள்ளே தம்பி பிடிச்சி அமுத்தி வச்சுட்டான் ஒரு பக்கம். நான் 2 பேருக்குமே கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா அவ. சரிங்க, நம்மளுடைய மினி பிளாக் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.